கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பைகளே வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. லெந்து காலம் நம்மை ஆன்மீக பாதையிலே செழுமைப்படுத்திக் கொள்கிற பலப்படுத்திக் கொள்கிற காலம். இந்த காலங்களிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் சிந்திப்பதற்காக கனவுகளை குறித்த தலைப்புகளை நாம் எடுத்திருக்கிறோம். கனவுகள் அடிப்படையில் அகபயத்தில் நாம் வைத்திருக்கிற விருப்பங்களின் வெளிப்பாடு என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆசைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் நிகழ்வுகளும் நம்முடைய கனவுகளாக வெளிப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். திருமறையிலே பல்வேறு கனவுகளை காணுகிறோம். அந்த கனவுகள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இறையடியார்களுக்கு உந்துதலாக இருந்திருக்கிறது. மட்டுமல்லாதபடி பல்வேறு நிகழ்வுகளை அவைகள் மாற்றியும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளில் நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்டு இருக்கின்ற கனவு ஆதியாகமம் 31வது அதிகாரம் 22 to 29 அடங்கிய பகுதி தெய்வீக உறவை மீட்டுருவாக்குகின்ற கனவுகள். அன்புக்குரியவர்களே, உறவினால் காயப்பட்டு உறவை காயப்படுத்திய யாக்கோபு தன்னுடைய மாமா லாபானுடைய இல்லத்திலே நுழைகிறார். அவரை சந்திக்கின்ற லாபான் மிக அன்போடு கூட அவரை ஏற்றுக்கொள்கிறார். காலப்போக்கில லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இருக்கின்ற உறவு கசப்பானதாக மாறுகிறது. யாக்கோபை சுரண்டி அதன் வழியாய் செல்வ செழிப்பை கண்ட லாபான் ஒரு கட்டத்தில் யாக்கோபை தன்வயப்படுத்திக் கொள்ள விருப்பப்படுகிறார். கடவுளுடைய திருவுள சித்தத்தின்படி அங்கிருந்து வெளியேறுகிற யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு கடந்து செல்கின்ற வேளையில் லாபான் அவரை துரத்தி சென்று அவரை கொல்வதற்குரிய முயற்சியும் அவரை மீண்டுமாக அழைத்து வர வேண்டும் என்கின்ற முயற்சியும் எடுக்கின்ற வேளையில அன்றிரவு கடவுள் லாபானை கனவின் வழியாக சந்திக்கின்றார். அவனுக்கு எத்தகைய தீங்கும் செய்யாதே, நன்மையும் தீமையும் அவனோடு கூட பேசாதே என்று அவர் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, ஈசாக்குக்கும் அவருடைய மனைவிக்கும் எலியேசர் திருமண ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது இந்த செயல் கடவுளால் வந்திருக்கிறது. நலம்போலும் ஒன்றும் கூற நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று நின்ற அந்த லாபானை கடவுள் மீண்டுமாக உருவாக்கம் பெற செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஆதாமோடு ஏவாள் செய்து கொண்ட ஒப்புரவின் வேளையில, உடன்படிக்கையின் வேளையில, இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையுமானவள் என்று சொல்லுகிற அதே கவிதையை இவ்விடத்துல லாபானும் பேசுகிறார். ஒரு புதிய உறவு உருவாகிறது. இந்த உறவின் உருவாக்கத்திற்கு, இந்த தெய்வீக உருவாக்கத்திற்கு கனவு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் காணுகின்ற கனவு என்ன, அதனுடைய பொருள் என்ன, உங்களுடைய சிந்தைகள் என்ன, சற்றே யோசித்து பாருங்கள். இந்த வசந்த காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். நன்றி.